பிசாசு நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு எப்பயுமே ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். அவன் எதிரின்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்களேன். நம்மளை பாவத்தில் விழ வைக்கலாம், ஆண்டவரை குறித்த சந்தேகத்தை கொடுத்து அவரை விட்டு விலக்கி விடலாம். இன்னொன்று அவன் என்ன தெரியுமா செய்வான்? கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லி தப்பான வழியில் நம்மை கொண்டு போக முடியும். நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா பொருள் வாங்கணும்னா நம்ம கையில் பணம் இருக்கும், கரன்சி நோட் இருக்கும்ல, அது அரசாங்கம் அடிக்கிற பணம், அது செல்லுபடி ஆகும். அதே இது ஒருவேளை கள்ள நோட்டு தெரியாமல் நம்ம கையில் வந்துட்டா, உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்படலாம். கள்ள நோட்டு செல்லாது பாருங்களேன். பிசாசும் அதே போல் பைபிளில் உள்ள சில வசனங்களை திரித்து நம்மை தவறான உபதேசங்களுக்குள் நடத்த முடியும் என்று சொல்லி பைபிள் நம்மை எச்சரிக்கிறது. அற்புத அடையாளங்கள் பிசாசு கூட செய்ய முடியும்னு சொல்லி இந்த பைபிளில் எழுதியிருக்கு. ஒருத்தர் அற்புதம் செய்கிறாரா, சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேள்வி, அப்போ எது உண்மையான பைபிள் டீச்சிங், எது உண்மையான பிரசங்கங்கிறது எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டால், ஒரு கரன்சி நோட்டை யூஸ் பண்ணுற ஒரு பேங்கர் நல்ல நோட்டை அவருக்கு அடிக்கடி தொட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால கள்ள நோட்டை கண்டுபிடித்து விடுவார். அதே போல் நம்ம கையில் இருக்கிற பைபிளை திரும்ப திரும்ப வாசிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா, தப்பான வசனத்தை திரித்து பேசக்கூடிய பிசாசின் பொய்களை ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், உங்கள் கையில் இருக்கிற பைபிளை இரவும் பகலும் திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னு சொன்னால் பிசாசு உங்களை தவறான உபதேசங்களிலே வழி விலக போய் செய்ய உங்களுடைய சந்தோஷத்தை அவன் கெடுக்க முடியாது. அல்லேலூயா.